அந்த ஓகே. ஃபார்முலா தெரிகிற வரைக்கும் தான் கஷ்டம். அது எந்த ஃபார்முலா சொல்லுங்களேன் கொஞ்சம் அதுதான் எங்களுக்கு. அது எப்படி சொல்றது? இப்ப நீங்க A+B² அந்த மாதிரி ஃபார்முலா இல்ல. இது ஒரு நீங்களாவே ஒண்ணு கட்டமைக்கும். உங்க மைண்டு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அந்த அவமானம், உங்களுடைய வெற்றி எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா ஒரு ஃபார்முலா நீங்க உருவாக்கி வச்சுக்குவீங்க. என் பாட்டு இப்படிதான் இருக்கணும். நான் கேட்க வேண்டிய பாட்டு, நான் கேட்கணும், மக்களை கேட்க வைக்கணும்னு நினைக்கிற பாட்டு இப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஃபார்முலா. அது அந்த ஃபார்முலா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப ஓகே. இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க இசையை கூட கத்துக் கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஆனா கவிதை எழுதுறத கத்துக் கொடுக்கவே முடியாது. அது ஒரு ஃபீல். ம். நீ என்னமா எழுதினாலும் அது கவிதையா மாற வாய்ப்பு இருக்கு. அது நல்ல கவிதையா கெட்ட கவிதையாங்கிறது தான் மேட்டர். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, ஓகே. அதனால இது என்னன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள நம்ம எப்ப வரப்போறோம்னா அது அடிபட இல்ல சில பேருக்கு அடிபடாமையே கூட தெரியும். அடிபடணும்னு அவசியம் இல்லை. இப்ப வடிவங்கள் மாறுது. எல்லாம் ரேப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. அதுவும் ஒரு வடிவம் தான். அதுவும் ஓகே, இந்த ஓகே. பால் டப்பா அசல் கோளாறுலாம் பண்றாங்களே இது ஒரு ஆமாமா. வடிவம் தான். இது அது ஃபாரின்ல அப்பயே அப்பல இருந்து இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கு.